வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கத்திரிக்காய் பொரியல் செய்யலாம். தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் இந்த மாதிரி நீட்டாக மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு ஒரு 4 பல்லு தோலோடு இடித்து வச்சுக்கோங்க. கறி மசாலா தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 2 ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு. எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இப்போ பூண்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி இல்லாமல் கத்திரிக்காய் போட்டுக்கணும். நல்லா வடிகட்டிடுங்க. ஸ்டவ் கம்மியாக குறைச்சி வச்சுட்டு எண்ணெயிலேயே வதக்கணும். கத்திரிக்காய் பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டா நமக்கு கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு கம்பியில் வச்சு இந்த மாதிரி பரட்டி கொடுங்க. கொத்தமல்லி போட்டுக்கலாம். கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.